வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம மொத்தம் மூணு டாபிக் மட்டும் தான் பேச போறோம். கிறிஸ்பியா 5 மினிட்ஸ்ல. முதல் டாபிக் திருப்பதி சம்பந்தமான விஷயம். திருப்பதியில கடந்த 2 நாள் முன்னாடி வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கு இலவச டிக்கெட் வாங்க சென்ற 6 பக்தர்கள் உயிரிழந்தாங்க. அதுக்கு நீதி விசாரணை நடத்த ஆந்திர அரசு உத்தரவிட்டிருக்கு. மற்றும் உயிரிழந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு 25 லட்சம் நிவாரணம் தரதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி திருப்பதியில வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கு இலவச டிக்கெட் வாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிச்சு. இதுல 6 பேர் உயிரிழந்தாங்க, 30க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இந்த சம்பவத்தை அடுத்து ஆந்திர முதல்வர் வந்து ஸ்பாட்டுக்கு போய் ஆய்வு செஞ்சாரு. பின்னாடி மருத்துவமனையில போயிட்டு காயமடைந்தவங்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு தலா 25 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க. தீவிர காயமடைந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், சாதாரண காயமடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் கொடுத்து தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை தரதா சொல்லியிருக்காரு. மேபி அது ஒப்பந்த அடிப்படையிலான வேலையை இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது விஷயம், சீமானை பற்றி பார்க்க போகிறோம். 2 நாள் முன்னாடி சீமான் வந்து காரசாரமாக பேசியிருந்தாங்க. தந்தை பெரியார் அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க. அந்த விஷயம் தமிழ்நாடு பூரா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து மதுரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உச்சநீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தந்தை பெரியாரை பத்தி ரொம்ப மோசமா சீமான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, தந்தை பெரியாரை பற்றி சீமான் சொன்ன கருத்துக்கள் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் மீது உடனடியாக விசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கையை ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மதுரை அண்ணா நகர் காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. 3வது விஷயம், அல்டிமேட் ஸ்டார் அஜித்தை பத்தி பேச போறோம். சாரி அல்டிமேட் ஸ்டார் சொன்னா அவர் கோச்சுப்பாரு. ஏகே அவங்கள பத்தி ஒரு விஷயம். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய், நடிகர் அஜித் 2 பேருக்கும் நல்ல ஒரு காம்படிஷன் இருந்தது. நடிகர் விஜய் இப்போ அரசியல்ல குதிச்சிட்டாரு. மற்றொரு நடிகரான அஜித் குமார் இப்போ கார் ரேசிங்ல இறங்கிட்டாங்க. நடிகர் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி மற்றும் விடாமுயற்சி அப்படின்னு 2 படங்களை நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா கார் ரேசிங் பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. துபாயில் நடக்கிற கார் ரேசிங்ல கலந்துக்க போறாரு. கார் ரேசிங் பயிற்சியில ஆல்ரெடி விபத்துல சிக்கி எந்த காயமும் ஏற்படாம தப்பிச்சிட்டாரு. பொதுவெளியில எந்த இன்டர்வியூ கொடுக்காத அஜித் அவங்க கார் ரேசிங் மற்றும் சினிமா அனுபவம் குறித்து இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. 18 வயசுல இருந்தே கார் ரேசிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சினிமாவில் பிஸியா இருந்ததுனால சரியா ரேசிங்ல பங்கேற்க முடியல. 2010 யூரோப்பியன் 2 கார் ரேசிங்ல கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் பங்கேற்க முடியல. இந்த கார் ரேசிங் பந்தயம் முடிய வரைக்கும் நான் இனி சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அநேகமாக அடுத்த 9 மாதத்துக்கு அஜித்குமார் எந்த புதிய படங்களையும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.